ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னா புலாவுங்க. பன்னீரும் சென்னாவும் போட்டு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நல்ல க்ரீமியான தயிர் பச்சடியோட சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சட்டுன்னு செஞ்சுக்கலாம். வீட்டில் லேடிஸ் இல்லைன்னா கூட ஜென்ஸு சட்டுன்னு இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி இன்க்ரீடியன்ஸு. சட்டுன்னு செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக செய்யலாம். அது ஒரு நிஜமாக 100% உண்மைங்க. ஜஸ்ட் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அருமையான புலாவ் நம்ம செஞ்சுக்கலாம். இதில் நிறைய உங்களுக்கு டிப்ஸும் கொடுத்துருக்கேன். உடனே வீடியோ பார்க்கணும் இல்லைங்களா? வாங்க வீடியோ பார்த்துட்டு செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு 20 minutesல ஒரு 1 pot ரைஸ் செய்ய போகிறோங்க. இது வந்து வெள்ளைக்கடலை. இப்போ பாஸ்மதி ரைஸு கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இது கழுவி ஊற வச்சுட்டு இது ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ண 15 minutes ஆயிடுச்சு. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். சென்னா வந்து காலையிலேயே வேக வச்சாச்சு. இது சுண்டல் செய்யலாமான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஆனால் என்னமோ மூடு அதுக்கு போகல. இன்னைக்கு வந்து ஒரு புலாவ் சிம்பிளாக டக்குன்னு உங்களுக்கும் செஞ்சு காமிச்ச மாதிரி ஆச்சு, எனக்கும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதில் இறங்கியிருக்கேன். இப்போ வந்து பன்னீர் கொஞ்சம் இருக்கு. இந்த பன்னீரையும் இதுலயே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம ரசம் சாம்பார் அப்படிதான் சாப்பிட்றது. ஒரு நாளைக்கு வித்தியாசமா இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறது எதுக்கு அப்படின்னா லஞ்சுக்கு கேரியருக்கு அனுப்புறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு டைம் வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்து சட்டுன்னு செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரைஸு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பன்னீர் எடுக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி லேசாக ஃப்ரை பண்ணுங்க, ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் 1 or 2 minutes ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புலாவில் செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், உடையவும் உடையாது. அதுக்கோசம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், இதை வந்து நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய்யும் விட்டுடுறேன். இப்போது இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த இதில் ஒரு பட்டை இலை, ஒரு பட்டை துண்டு, ஸ்டார் முக்கு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ லவங்கம் வெடிக்குதுங்க. நம்ம இந்த சன்னமாக சாப் பண்ண வெங்காயம், நல்ல பெருசாக இருந்ததுன்னா 1 போதும். நான் சின்னதாக எடுத்துருக்கிறதால 2 எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறது தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்டாக வந்துச்சு அப்படின்னா புலாவ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டேஸ்ட் ஈஸியாக நல்லா இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்ல கோல்ட் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 2 minutesஸாக வதங்கி இருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி இருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் புலாவ் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் சில்லி எல்லாமே இருக்கிறதால ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் அனல் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து 2 நிமிஷம் ஆச்சு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு. அதனால இப்போ நம்ம சாப் பண்ண தக்காளி இதை போட்டு கொஞ்சம் அதை தோல் பிரிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம சணல் அனலையே இருக்குது. அனல் வந்து சன்னமாக இருக்குது. இதில் இன்னொரு நிமிஷம் வேகட்டும். இது இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு வந்து நம்ம இந்த வெள்ளைக்கடலை இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த குட்டி டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து செஞ்சால் 2 பேருக்கு தாராளமாக வரும். ஏன்னா நம்ம வெள்ளைக்கடலை பன்னீர் எல்லாம் போடுறதில்ல, நல்ல தாராளமாக வரும். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு கலந்துருங்க. இப்போ நாம் வந்து பன்னீர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுடலாம். நீங்கள் வந்து சோயா சங்க்ஸ் கூட வேணால் போட்டுக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி
1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ அனல் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு மட்டும் இப்போ அரிசிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடலாம். வேணும்னா டேஸ்ட் பார்த்துக்கிட்டு வேணும்னா கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வருது. அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியை வடிய வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிற சத்தம் வருது பாருங்கள், நல்லா கொதிக்க வருது. இப்போது இந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். நீங்கள் குக்கரில் வேணாலும் செய்யலாம், இது போலவும் செய்யலாம். வாண்ட்லி நல்ல கனமான வாண்ட்லி இருந்தது அப்படின்னா இது மாதிரியும் செய்யலாம். இப்போது இது பாருங்கள், தண்ணி கொதிக்குது இல்லைங்களா? சிம் வச்சுடுங்க. சிம் வச்சுட்டு இதுக்கு மொத்தம் 20 நிமிஷம் நான் டைம் கொடுப்பேன். எந்த அளவுக்கு குவான்டிட்டி செஞ்சாலும் சரி, அரிசி வேகிறது அந்த டைமிங் நம்ம கொடுத்தாகணும். இப்போது சிம் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். நல்லா காற்று போகாத மாதிரி இது மாதிரி மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இதுக்கு எதுக்கு 15 மினிட்ஸில் நான் திறந்து பார்க்குறேன் அப்படின்னா, தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதே போல் டேஸ்ட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி வந்து கொஞ்சோண்டு இருக்குது, அதனால் போதுமானதாக இருக்கும். கரண்டி போடும்போது நிதானமாக அடியிலேருந்து கலந்து விடுங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு மறுபடியும் மூடி தான் வச்சுருக்கேன். இப்படியே வேகட்டும். எனக்கு உப்பு காரம் எல்லாமே, கரம் மசாலா எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த இருக்கிற தண்ணி வத்துறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கொடுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள். நம்ம முதல்ல மூடி வைக்கும் போதே இருக்கிறதுக்கும் இப்போவும் அந்த நீட்டமும் நல்லா வெந்திருக்கிறது பாருங்கள். இப்போ தண்ணி வந்து சுத்தமாக அடியில் தீர்ந்துடுச்சு. இப்போ புலாவ் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ரெடியாக இருக்குது. இப்போது இதுக்கு வந்து கொத்தமல்லி போட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க. சூப்பரான சென்னா புலாவ், நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு. எப்பவும் வந்து ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும். இது மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதே மெத்தடில் நீங்கள் வந்து இப்போ நான் வெள்ளைக்கடலை போட்டிருக்கேன், சென்னா போட்டிருக்கேன், அதுக்கு பதில் நீங்கள் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். வேறு மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமே இல்லை அவசரத்துக்கு செய்கிறோம் அப்படின்னா சோயா சங்க்ஸ் மட்டும் போடுங்க, சூப்பராக இருக்கும். அதே போல் பன்னீர் மட்டும் போட்டு கூட இதை மாதிரி செஞ்சுக்கலாம். குவிக்காக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ணும். உப்பு வந்து ஒரு நூல் கம்மியாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, வா வான்னு கூப்பிடும். அந்த பாக்ஸ் திறக்கும் போதே செமையாக இருக்கும் வாசனை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு வந்து எப்போவுமே 100% கரெக்டாக இருக்கக்கூடாது. ஒரு நூல் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதோடைய மனம் வந்து அப்படியே கமகம் அப்படியே இருக்குங்க. எனக்கு வந்து அப்படியே டெம்டிங்காக இருக்குது, உடனே சாப்பிட்ணும். ரைத்தா ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். குவிக்காக ஈஸியாக ஒரு சென்னா புலாவ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.